அரசு பத்திரிகையாளரின் சுதந்திரத்தை பறிக்காதே. பத்திரிகையாளரின் சுதந்திரத்தை பறிக்காதே. பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு கொடு, தண்டனை கொடு, தண்டனை கொடு, பத்திரிகையாளரை தாக்கிய குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடு, தண்டனை கொடு, தண்டனை கொடு, பத்திரிகையாளரை தாக்கிய குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, பத்திரிகையாளர் சுதந்திரத்தை பறிக்காதே, 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 பத்திரிகையாளர் சுதந்திரத்தை பறிக்காதே, பிரிவினை காட்டாதே, பிரிவினை காட்டாதே, செய்தியாளர்களுக்கு பிரிவினை காட்டாதே, பாதுகாப்பு வழங்கிடு, தமிழக அரசு, தமிழக அரசு வழங்கிடு, பாதுகாப்பு வழங்கிடு, தமிழக அரசு, தமிழக அரசு. தலைவர் சுபாஷ் அவர்கள் தலைமையிலே பத்திரிகையாளர் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. சேலத்தில் அந்த வகையிலே இப்பொழுது சேலத்தை சார்ந்த 30க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம். பத்திரிகையாளர் தாக்குதல் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. இது மாதிரி நம்ம முதல்ல வேலூரில் நடந்துச்சு, திருச்சியில் நடந்துச்சு, சேலத்திலே நடந்துச்சு. இது மாதிரி தொடர்ந்து பத்திரிகையாளர் தாக்குதல் நடப்படக்கூடாதுன்றதுக்கு எங்களுடைய தலைவர் சுபாஷ் எல்லா மாநிலங்களையும் கண்டிக்க சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. குண்டர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். கைது செய்யல் அப்படின்னா நம்மளோட தொடர்பு எல்லா மாவட்டங்களையும் நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக இது ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வரும். இதில் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு எங்கேயுமே இல்லைங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளரில் பொது மேடைகள், பொது கச்சேரிகள் எங்கே போனாலுமே பத்திரிகையாளர்கள் சில இடத்துல ஒதுக்கப்படுகிறார்கள். சில இடத்துல ஆளுங்கட்சி இது மாதிரிலாம் பிரிக்கிறாங்க, தரம் பிரிக்கிறாங்க, பத்திரிகையாளர் நிருபர்களை பிரிக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் பிரிக்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு நடைமுறைக்கு சட்டமாக கொண்டு வந்து பத்திரிகையாளருக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கறது தான் தலைவர் சுபாஷ் அவர்கள் தலைமையிலே நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம். நம்மளுடைய மாநில லெவலில் அதாவது பத்திரிகையாளர்கள் இப்போ தமிழ்நாடை பொறுத்த லெவலில் அகில இந்திய லெவலில் கிட்டத்தட்ட நம்ம 1 லட்சம் பேருக்கு மேலே இருக்கோம். ஆனால் ஒன்று இணையில் இது சாதாரண கூட்டம் நினச்சி தமிழக அரசு இந்த குண்டர்களை கடுமையாக தண்டிக்கவில்லை என்றால் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம். எங்களுக்குள்ளேயும் ஒற்றுமை இருக்கிறது. எங்களுடைய ரத்தம், இந்த பத்திரிகையாளரின் ரத்தம் என்பது ஒரே ரத்தம். பத்திரிகையாளர்களுக்காக நாங்கள் எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இந்த தமிழக அரசு பத்திரிகையாளர்களை பிரித்து ஆளும் தன்மையை முதலில் நிறுத்த வேண்டும். எங்களுக்குள் ஒற்றுமையை இருக்கிறது என்பதை நாங்கள் நிரூபிக்கும் ஒரு வாய்ப்பாக இந்த தருணத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த தகவல் யாருக்கும் நாங்கள் சொல்லாமல் திடீரென்று எடுக்கப்பட்ட முடிவினால் இந்த கூட்டத்தை வைத்து எங்களை கம்மியாக எடை போட்டு தமிழக அரசு எடை போட்டால் பின்விளைவு மிகவும் ஆபத்தாக இருக்கும். கண்டிப்பாக அவர்கள் எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். வலிமை ஜனநாயகத்தின் குரல்களில் நான் இந்த மாத இதழில் நான் சட்டத்தை நாடுவேன் என்று என்னுடைய குரலை நிரூபித்துள்ளேன். பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கிறேன்.